வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கேமர்ஸ் வித் பாட்காஸ்ட் செஷன். அடுத்ததுக்குள்ள போவோம். நெக்ஸ்ட் என்னன்னா, இஸ் இட் பெட்டர் டு கிவ் அப் ஆன் ஸ்ட்ரீம் அண்ட் லுக் ஆஃப்டர் லைஃப்? சரி, இதெல்லாம் வேணாம். இந்த ஒரு 3 ரீப்பர் வந்துட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணல. அந்த கடை வந்துட்டு ஒவ்வொன்று போயிடுச்சு. ஸ்ட்ரீமிங்ன்றது கடைசி வரைக்கும் யூடியூப்லேயே பார்த்துட்டு இருந்தா ரீப்பர் லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கணும், பர்சனலி அண்ட் ப்ரொஃபஷனலி. நான் இது நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் ப்ரோ. நிறைய டைம் சொல்லணும்னா நேற்று கூட யோசிச்சேன். இந்த மாதிரி வந்து நம்ம குவிட் பண்ணிடலாம். நிறைய கணக்கே இல்லை யோசிச்சது. குவிட் பண்ணிடலான்றது யோசிச்சது வந்து கணக்கே இல்லை. குறிப்பா இந்த வருஷம் நான் அதிகமா யோசிச்சேன். சரி, நம்ம பண்றது தப்பு. மற்றவங்க நான் பிளேம் பண்ணல. வியூவர்ஸ் பார்க்க மாட்டேன், அவங்க மேல தப்பே கிடையாது. வியூவர்ஸ் மேல தப்பே கிடையாது. அவங்க என்ன புரியுதோ அதான் அவங்க பார்ப்பாங்க. நீ ஒழுங்கா பண்ணா பார்க்க போறாங்க. அவங்களுக்கு நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா பார்ப்பாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு நம்ம கிட்ட குவாலிட்டி இல்லையோ, வீடியோ குவாலிட்டி ஆகட்டும். ஏன்னா இப்ப வரைக்கும் நான் யூஸ் பண்றது வந்து இந்த ஒரு கம்மி லோ பட்ஜெட் கேப்சர் கார்டு தான். பிளஸ் எல்லாமே சொல்றேன், நம்ம கிட்ட குவாலிட்டி இல்லையோ, நம்மளுக்கு கரெக்டா பண்ணலையோ, நம்ம கரெக்டா ஆடியன்ஸ் ரீச் பண்ணலையோ, நம்ம கண்டென்ட் பிடிக்கலையோன்னு சொல்லிட்டு நேத்து கூட நான் வச்சேன். நம்ம ஏன் குவிட் பண்ணக்கூடாது, குவிட் பண்ணிடலாமா அப்படின்னு. குவிட் பண்ணிட்டு நம்ம வேற என்ன வேலை பார்க்கலாமே, நம்ம கிட்ட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே இருக்குது, வேலை தேடினா கிடைக்கும் கண்டிப்பா. இப்ப நான் யூடியூப்ல இருந்தா 2 மாசத்துக்கு ஒரு தான், 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு 7,000 ரூபாய் 10,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. 3 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் வரும் கம்பல்சரி. சில டைம் 2 மந்த்ஸ்க்கு வரும். அது மாதிரி வருதுன்னா அதுக்கு நம்ம மாசம் என்ன வெளியே வேலைக்கு போனாலே 20,000 25,000 30,000 கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சேன். நேற்று கூட யோசிச்சேன், நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சேன். நிறைய யோசிக்கும் போது தான் தோணும். அப்புறம் என்னடா இது விட்டு இருக்க முடியல ப்ரோ. ஆனா இது பண்ணும், பட் ஆல்டர்னேட்டா ஒரு ஜாப் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது பண்ணணும், பட் நம்மளுக்குன்னு ஒரு இன்னொரு இன்கம் இருக்கணும். இது வந்து மெயின் ரிசோர்ஸஸ் நினைக்கக்கூடாது, மெயின் சோர்ஸா நினைக்கக்கூடாது. ஒரு சோர்ஸ் வந்து நம்மளுக்கு கம்பல்சரி ப்ராப்பரா ஒரு இடத்துல வந்துட்டே இருக்கணும். கரெக்டா ஃப்ரீக்வெண்டா வர மாதிரி ஒரு சோர்ஸ் வச்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம ஃப்ரீக்வெண்டா வரும் மந்த்லி. இது வந்து நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், இது வந்து நம்ம ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட்காக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. கிட் பண்ணலாம் நினைச்சிச்சு. பட் ஆனா உண்மையே சொல்லணும்னா, டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா, போய் சொல்லணும் சீனு கெத்துக்கெல்லாம் நான் எல்லாம் பேசுற ஆள் கிடையாது. உண்மையே சொல்லணும்னா, யூடியூப் இல்லாம நான் வேணா வேலை செஞ்சேன்னா நான் நல்லாவே இருந்திருப்பேன். உண்மைதான், இது வந்து உண்மைதான். இது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ. நிறைய பேர் ஓப்பனா சொல்லவும் மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. யூடியூப் இல்லாம நான் கேம் ஆடிட்டு தான் இருப்பேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பனா நீ கேம் வேணாண்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தேவையில்லை. கேம் நான் ஆடிட்டு இருப்பேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தரேன். நான் கேம் ஆடுவேன், ஆஃப்லைன் ஆடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு கன்சோல்ஸ் இருக்கு, பிசி இருக்கு, நான் விளையாடுவேன். ஸ்ட்ரீமிங் சொல்றேன். ஏன்னா நான் இல்லைன்னா பண்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க, 1,00,000 பேர் இருக்காங்க, அது இருக்காங்க. சோ அதனால அந்த தாட் எனக்கு வந்துச்சு. பட் உண்மையாவே இந்த ஸ்ட்ரீமிங் இல்லைன்னா நான் நல்லாவே இருப்பேன். இதுல இன்கேஸ் இதுலயுமே நான் சக்சீட் ஆனாலுமே, ஃபியூச்சர்ல நல்ல ரீச் வந்து ஃபியூச்சர் சக்சீட் ஆனாலுமே, இது வந்து மெயின் இன்கமா நான் நினைக்கவே மாட்டேன், எப்பவுமே நினைக்க மாட்டேன். ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் நான் இந்த யூடியூப்ல வந்து ஒரு வருஷம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் புரிஞ்ச விஷயமே இதுதான், இது வந்து மெயின் சோர்ஸா நம்ம நினைக்க கூடாது. எப்பவுமே நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. இது இந்த யூடியூப்ன்றது வந்து ஒரு புது ஒரு உலகம் வரும், மல்டிவர்ஸ் கூட சொல்லலாம். கரெக்டா சொல்லணும்னா அந்த 2 மணி நேரம் வந்து நம்ம ஒரு வேற ஆள் மாதிரி இருப்போம், பேசுறது இருந்து எல்லாமே. ஒரு வருஷம் நான் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணா அந்த இது டிரான்சாக்ஷன் வந்தோடனே அளவு வருஷம் ஸ்டார்ட் பண்ணி அந்த 2 மணி நேரம் டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அந்த 2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு இப்படி லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு ஹெட்ஃபோன் எடுத்து கீழே வைக்கும் போது தெரியும், அப்பதான் உணர வேண்டிய நான் மனிஷ் அப்படின்னு. அப்பதான் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த உலகத்துக்குள்ள இருக்கும்போது தான் எனக்குன்னு டிஸ்கார்ட்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வியூவர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா பழகிடுவாங்களா. எல்லாருமே அவங்க கூட ஜாலியா பேசிட்டு அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஒரு புது உலகமா இருக்கும் எனக்கு. வெளியே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அது வந்து நான் யோசிச்சிருக்கேன் ப்ரோ, குவிட் பண்ணிடலான்னு தோணி இருக்கு, நிறைய டைம் தோணிருக்கு. நேற்று கூட தோணு, அதான் சொல்றேன், நேற்று கூட தோணுச்சு எனக்கு. எதனால தோணுச்சுன்னா, வியூஸ் வரலனால தோணல, நம்ம போற கண்டென்ட் பிடிக்கலன்னு தோணுச்சு. இன்னும் எதனா டெவலப் பண்ணுமோ, இன்னும் நம்ம எதனா நம்ம கிட்ட எதனா குறை இருக்கோ, இப்போ கண்டென்ட் கிரியேட் பண்றதுல என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் இருந்துச்சு. அதுதான். நானும் இதே மாதிரிதான் ஒர்க்
தாட்ல இருந்தேன் ஆக்சுவலி. ஒரு 3 to 3 இயர்ஸ் நம்ம பண்றோம். ஸோ என்ன பண்றோம், ஏதா பண்றோம், இப்போ ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். நம்ம என்ன ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும், இப்போ நம்ம ஒரு ஒரு டெவலப் பண்றோம், இல்ல ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கிறோம்னா, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரணும். இதை அவங்க இறங்கி பண்ணலாம்னு. இல்ல நான் பண்றதே கோமாளித்தனம், நீ வந்து பண்ணிடாதுன்ற மாதிரி ஒரு பயம் தான் நம்மளுக்கு இருக்கும். யாருன்னா ஒருத்தவங்க வந்துட்டு யூடியூப்ல எவ்வளவு வரும்னு கேட்டாலும், இல்ல அதெல்லாம் வரான்னு சொன்னா அவங்க நம்பாம இருக்கிறதும். அது இல்லாம நம்ம திரும்பி யோசிச்சு பார்த்தா, நம்ம ஒரு 3 மணி நேரம் இன்னைக்கு ஸ்ட்ரீம் பண்ணதை நம்ம பண்ணாம இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? இன்னும் நிம்மதியா இருந்திருப்போம். இல்ல அது டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு இல்லாம இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோன்னு தோணும். அது இல்லாம நான் பர்சனலி ஏன் வந்துட்டு பண்றேன்னா, ஒரு ஒரு விஷயத்த கண்டினியூஸா பண்றேன்னா, நாளைக்கு என்னைக்காச்சும் ஒரு லைஃப்ல நான் ஏதாவது ஒரு விஷயத்த நான் கண்டினியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் டெய்லி ஒரு வீடியோ போடுறேன்னா, என்ன ஆனாலும் நான் பத்துக்கு என்ன புஷ் பண்றேன். நாளைக்கு என்ன புஷ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதான் நான் நம்புறது. பட் மோஸ்ட்லி நான் என்ன சொல்லுவேன்னா, பொதுவா யூடியூபை தாண்டி அது வந்து அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட வேணாம். ரொம்ப காசு செலவு பண்ண வேணாம். நிறைய விஷயங்கள் நீங்க பண்ண வேணாம். எப்பவுமே வந்துட்டு இது சொல்லும்போது வந்துட்டு நம்ம முக்காவாசி இழந்திருப்போம். அவரும் இழந்திருப்பாரு, நானும் இழந்திருப்பேன் முக்காவாசி. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இந்த மாதிரி இது வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க டைம்ன்றது எஃபெக்டிவா யூஸ் பண்ண பாருங்க. அவ்வளவுதான் நமக்கு பெட்டரா நான் சொல்ல வேண்டியது. அதான் எதுவுமே இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம நீங்க அதுல அச்சீவ் பண்ணீங்கன்னா அது பெஸ்ட். ம். எதுவும் இல்ல, நான் ஒரு விஷயத்த மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்றேன், என்கிட்ட ஒரு வீட்ல ஒரு லேப்டாப் இருக்கு, அதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்றேன்னா பிரில்லியன்ட். அந்த கண்டென்ட்டை நல்லா டெவலப் பண்ணி நீ அதுல சக்சீட் பண்ணி அது மூலமா இன்கம் பாத்தீங்கன்னா, ஒரு திறமைய இப்ப வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கிற திறமைய அவன் யாரு காசா மாத்துறானோ அவன் தான் புத்திசாலி. ம், ம், ம். இதுதான் ரியாலிட்டி. ஒருத்தர் திறமைய ஒருத்தர் வரையறான் அப்படின்னா, அது சும்மா வரைஞ்சுக்கிட்டு வீட்டுல டேலண்ட மறைச்சுக்கிட்டு வேற எங்கன்னா போய் கம்ப்யூட்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தானா வேஸ்ட். ம், ஆமா. ஒருத்தர் வரையறானா அது ஆர்ட்ல ஒரு வேலையா போய் ஜாயின் பண்ணு. ஆர்ட் ம். பண்ணி சேல் பண்ணாத, இது ம். பண்ணு, சேல் பண்ணு, ஒரு ஷாப் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. ஆர்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை அப்படி கண்டினியூ பண்ணு. ம். அவன் டேலண்ட ஒருத்த காசா மாத்துறானோ அவன் திறமைசாலி. ம். சோ இப்போ நான் யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சது நான் கேம் ஆடுறேன், ஓரளவுக்கு ஏதோ கேம் விளையாடுறேன், அந்த கேம் எடுத்து நான் கண்டென்ட் மாதிரி போட்டு அது மூலமா நான் காசு எடுக்கிறேன்னா என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு திறமைசாலி. ம், 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 ம். என்னோட டேலண்ட்டை நான் காட்டுறேன், டேலண்ட்டை காட்டி நான் சம்பாதிக்கிறேன். யூடியூப் சேனல் நான் ரன் பண்ற அளவுக்கு என்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு, இதே ஒரு டேலண்ட் எனக்கு. ம், ம். சோ இப்படி பண்ணி நான் பண்றேன்னா அது ஓகே. அந்த மாதிரி அப்படி பண்ணலாம். ஒரு டேலண்ட்டை வந்து கரெக்டா நீங்க பண்ணி அதை நீங்க இதுவா பண்றது வந்து கரெக்ட். எதுவுமே உங்ககிட்ட இல்ல, ம். எந்த ஒரு பொருளுமே இல்ல, அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம நீங்க பண்ணி அதை சாதிச்சீங்கன்னா ஓகே. இதுக்காக அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். ஸ்டார்டிங்ல நல்லா ரீச் ஆகட்டும், நல்லா ரீச் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அந்த அது வர அமௌண்ட் மூலமா வச்சு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ம். நீங்க செப்பரேட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடைக்காரன் ஆக தேவையில்ல, கடன் வாங்க தேவையில்ல, ம். தேவையில்லாத விஷயம் அதெல்லாம். சோ நீங்க வர காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அப்படி வேணா பண்ணலாம்.